சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தார் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. நான் எனது குடும்பத்தாருடன் உம்ரா செல்வதற்கு முதல் முறையாக அல் மஹமூத் ஹஜ் உம்ரா சர்வீஸில் தொடர்பு கொண்டேன். நிறைய பேர்கள் சொல்லுவாங்க, பார்த்தீங்கன்னா காபத்துல்லாவுக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 500 மீட்ரு 300 மீட்ரு 200 மீட்டருன்றது தகவல் விமர்சனங்கள் நிறைய இருக்கலாம். ஆனால் இன்று இவர்களுடன் நான் வந்து பிரயாணம் செய்த பிறகுதான் தெரிந்தது, உண்மையாகவே 300 மீட்டர் தொலைவில் மட்டுமே உள்ளது காபத்துல்லா ஷரீஃப். இதை மற்ற விடுதிகள் என்று பார்த்தீங்கன்னா, விடுதிகள் எல்லாமே மிக அருமையான விடுதிகள், எந்த ஒரு தொலைவும் இல்லாமல் மிக தொலைவில் இல்லாத கிட்டத்தட்ட 300 மீட்டர் தொலைவிலே உள்ள காபத்துல்லா கிட்ட அவங்க விடுதி வந்து நமக்கு நியமித்து கொடுத்துட்றாங்க. அதே போல் ஜியாரத் செல்வதற்கு அல்ஹம்துலில்லாஹ் வாகன ஏற்பாடு, சில பேர் வந்து இங்கேருந்து அங்கே போய் கனெக்டிங் மாதிரி அனுப்புறது ஒரு ரகமாக இருக்கும். ஆனால் இவர்கள் உண்மையாகவே இவர் கூட இருந்து அந்தந்த தேவைகளுக்கும் பூர்த்தி செய்து எங்கெங்கு என்னென்ன துவாக்கள் சொல்ல வேண்டும் என்று அவரே கிட்டே இருந்து துவாக்களையும் சொல்லி கொடுக்குறாங்க. மாஷா அல்லாஹ். அதன் பிறகு உணவு வகைகள் முழுக்க நம்மளுடைய பாரம்பரிய உணவு, சவுத் இந்தியன் ஃபுட்டு, சாம்பார், சிக்கன், மட்டன் எல்லாமே 3 வேளையும் அதே போல தான் இருக்கிறது. அதுவும் எந்த ஒரு குறையும் இல்லை. பிறகு மதினாவில் கூட சொல்ல போனீங்க பார்த்தீங்கன்னா, நடந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ரூம்லேருந்து பார்த்தோன்னா நமக்கு மதினா அந்த ஹேராம் ஷரீஃப் தெரிஞ்சிடும். கிட்டத்தட்ட அந்த ஒரு 100 மீட்டர் தொலைவில் தான் இருக்குது அந்த விடுதிக்கும் மதினாவுக்கும். மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ராவல்ஸில் வந்து நிறைய சொல்லுவாங்க, செய்கிறாங்கன்னு தெரியல. இது எங்களுக்கு முதல் முறையாக இருக்கிறதுனால எங்களுக்கு அருமையாக இருந்துச்சு, ரொம்ப கிட்டத்தட்ட இருந்துச்சு. எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் மிக சுலபமாக முடித்து கொடுத்தார். அல் மஹமூத் ஹஜ் சர்வீஸுக்கு எங்களுடைய சலாத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.